அவ்வலு ஹலீஃபத்தி ரசூலில்லா நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அற்புதமான ஹலீஃபாக்களில் முதன்மை ஹலீஃபாவாக திகழ்ந்த சேனா அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முழு வரலாறையும் நாம் இப்போது பேசி முடிக்க முடியாது. அவர்களினுடைய நாம் இப்போது பேச இருப்பதெல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வையக காலத்திற்கு பிறகு அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய பங்கு பணிகளை பற்றியும் அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானமான முடிவுகளை பற்றியும் அந்த முடிவிலே அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் என்ற இந்த தகவலையும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனெனில் பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு அவர்களுடைய வாழ்வியலைத்தான் நாம் பெரும்பாலும் பேசியிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி இருந்தார்கள், அவர்களோடு எப்படி பயணப்பட்டார்கள், யுத்தக்களங்களிலே எப்படி கலந்து கொண்டார்கள், அவர்களுக்காக எப்படியெல்லாம் தங்களுடைய பொருளை அர்ப்பணித்தார்கள், குடும்பத்தை அர்ப்பணித்தார்கள் என்ற தகவல்களை எல்லாம் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்பு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது பற்றிய தகவல்கள் பல மக்களுக்கு அறிய முடியாமல் போனதின் காரணத்தினால், அறியாததின் காரணத்தினால் அது குறித்த தகவல்களை இந்த சபையின் மூலமாக, இந்த மஜ்லிஸின் மூலமாக நாம் விளங்கப்படுத்தலாம் என்ற கருத்தோடு நான் இங்கே என்னுடைய உரைகளை சொல்ல துவங்குகிறேன். அருமையான பெருமக்களே, எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது ഖൈറുൽ ഖുറൂനി கர்னி, காலங்களிலெல்லாம் சிறந்தது என்னுடைய காலம், என்னுடைய காலம்தான் மிகச் சிறந்தது. அதாவது சஹாபிகள் என்னோடு வாழுகிறார்களே, இந்த காலம்தான் எல்லா காலங்களிலும் சிறந்தது என்று சொல்லி காட்டிய அந்த காலகட்டத்தில் சேனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். சாஹிபுல் கார் என்று அல்லாஹுவால் புகழப்பட்ட குகையினுடைய நண்பர் என்று அறிஞர்கள் எழுதுவாங்க. குகையில் மட்டும் நண்பராக இருக்க இல்லை, எல்லா இடங்களிலும் சாஹிபா தான் இருந்தாங்க. ஆனால் குகையில் அவர்கள் மட்டும்தான் நண்பராக இருந்தார்கள். சாஹிபுல் கார் என்று சொன்னால் குகையில் மட்டும் அவர்களோடும், மற்ற சமயங்களில் எல்லோரோடும் நட்பாக இருந்த பெருமகனார் தான் சித்திக் நாயகம். இந்த சிறப்பு அவர்களுக்கு மாத்திரமே கிடைத்திருக்கிறது. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அவர்கள் மாத்திரமல்லாமல், சஹாபியாக இருந்தது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய மக்களும் சஹாபிகளாக இருந்தார்கள். அவர்களுடைய தாயும் சஹாபியாக இருந்தாங்க, தந்தையும் சஹாபியாக இருந்தார்கள். இப்படி ஒரு நீண்ட தொடர், தந்தை, அவர்களுடைய பிள்ளை, பிள்ளையினுடைய பிள்ளை என்று இந்த வழித்தொடரிலே சஹாபியாக இருந்தது யார் என்று சொன்னால் சித்திக் நாயகம் மட்டும்தான். இந்த சிறப்பும் வேறு யாருக்கும் அவ்வளோ கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியம் பெற்றவர்களாக சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்கிறார்கள். அவர்களுடைய பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லான்னு வச்சாங்க. அவர்களுடைய குன்னியத்து பெயர், புனை பெயர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுடைய அழைப்பு பெயராக, இயல் பெயராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டியது அப்துல்லான்னு சொன்னாங்க. அவர்களுடைய வாப்பாவை பொறுத்த வரைக்கும் அபு குஹாஃபா என்று அறியப்பட்டார்கள். குஹாஃபாவுடைய தந்தை என்று அறியப்பட்டாலும் அவர்களுக்கான சூட்டப்பட்ட பெயர் உஸ்மான் என்று பெயர் சூட்டப்பட்டாங்க. சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தன்னுடைய வாப்பா பேர் உஸ்மான், அவர்களுடைய தந்தை பேர் ஆமீர், அவர்களுடைய தந்தை பேர் கஅப், அவர்களுடைய தந்தை பேர் சாத், அவர்களுடைய தந்தை பேர் தைம், அவர்களுடைய தந்தை பேர் முர்ரா. இந்த முர்ரா அவர்களிடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சமும் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தன்னுடைய வம்சமும் ஒன்றாக இணைகிறது. அவர்களுடைய தாயாருடைய பெயர் உம்முல் கைர் என்று அழைக்கப்பட்டாலும் கூட அவர்களுடைய இயற்பெயர் சல்மா. சல்மா என்பதுதான் அவர்களுடைய இயற்பெயர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுடைய அழைப்பு பேரான சல்மானா யாருக்கும் தெரிகிறது இல்லை, உம்முல் கைர்ன்றா தான் என்ன செய்யும் எல்லாருக்கும் விளங்கும்.
இவர்கள் யாரு என்று கேட்டால், இவர்கள் தந்தையினுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாப்பாவுக்கு சாச்சப்பா மகா, ஒரே குடும்பம் தான். வாப்பாவுக்கு சாச்சப்பா மகா யாரு? இந்த சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இஸ்லாத்தை ஏற்றதோடு மாத்திரமல்லாமல் ஹிஜ்ரத்தையும் செய்த பெருமாட்டியாக அவர்கள் திகழ்ந்தார்கள். இதெல்லாம் அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை காலத்தை மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு நம்முடைய வரலாற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை தான் நாம் பேச இருக்கிறோம். அவர்கள் தாஜிராக இருந்தார்கள், பெரிய வியாபாரியாக இருந்தாங்க. யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பெரிய வியாபாரி, வியாபாரத்தில் நுணுக்கம் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். அவங்க வியாபாரத்துக்கு போகிற அந்த காலத்தில் எல்லாரும் வியாபாரத்துக்கு போகிறதில்லை. பெரும்பாலும் எப்படி தெரியுமா, இந்த குறைஷிகள்லேருந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 1000 பேர் இருந்தாலும் அதில் என்ன செய்வாங்கன்னா, வியாபாரத்துக்கு போகிறவங்க 40-50 பேர் தான் போவாங்க, வேறு யாரும் போக மாட்டாங்க. மற்றவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய பொருளை எல்லாம் பணத்தையெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம செய்கிறோமா இல்லையா, நமக்கு எனக்கு சேர்ந்த ஒரு பிஸ்னஸில் என்னுடைய பார்ட்னரை சேர்த்துக்கங்க, சைலண்ட் பார்ட்னர். அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க என்ன செய்கிறதில்ல, வேலை செய்கிறதில்ல. இன்னொரு ஆட்ட பணத்தை கொடுத்துருவாங்க, அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, வியாபாரம் செய்வாங்க. அதில் ப்ராஃபிட் வந்தால் எவ்வளோங்கிறது பேசிக்கிடலாம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. முஷாரக்கா ஒன்று சொல்கிறது, கூட்டு வியாபாரம்னு அதுக்கு பேர். ஆனால் வியாபாரத்தில் 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் செய்கிறதும் இருக்குது, அல்லது ஒரு ஆள் வியாபாரம் செய்வார், இன்னொருத்தர் பணத்தை மட்டும் போட்டிருப்பார். இப்படி பலவிதமாக இருக்கிறது. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அந்த வகையிலே சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் பல பேர் கண்டு காசை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வியாபாரம் அவ்வளோ தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், பரக்கத்தாகவும் இருக்கும். எனவே அவர்களிடத்தில் கொண்டால் அது நம்பிக்கையாகவும் இருக்கும். லாபத்தினுடைய அளவும் அதிகமாக இருக்கிறது, நம்பிக்கையாகவும் இருக்கிறது. அவர்கள் சொல்கிறாங்க, நான் அறிந்து எந்த பொய்யையும் சொன்னதில்லைங்கிறாங்க. எங்கள் இஸ்லாத்துக்கு முந்தியே 37.5 வயசில் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தும் பொழுது சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 37.5 வயசு, 2.5 வயசுக்கு இளமை, ஏறக்குறைய 2.5 வயசுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இளமையாக இருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்திலும் கூட நான் என்ன செய்யவில்லை, சிலைகளை வணங்கவில்லை, மது அருந்தவில்லை, பொய் சொன்னதும் இல்லை. இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லையா? அந்த காலத்தில், இப்போ உள்ள காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படி ஒரு பயங்கரமான காலகட்டத்திலும் கூட அவ்வளவு பக்குவமாக வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்கள் வியாபாரத்துக்கு என்ன செய்வாங்க, போகும் பொழுது மக்கள் செல்வத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, சரக்குகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்து எங்களுக்காகவும் வியாபாரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க, அதனுடைய பங்குகளை எங்களுக்கும் பாக்கியம் தாங்க என்று குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய பொழுது அவங்க ஊரில் இல்லை. அந்த சமயத்தில் அவங்க சிரியாவில் இருக்கிறாங்க, ஷாமில் இருக்கிறாங்க. அவர்கள் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போகிறாங்க, விஷயத்தை கேட்குறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இது நடந்து முடிந்த நிகழ்வு. அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு குறைஷிகள், இஸ்லாத்தை ஏற்காத குறைஷிகள் எல்லாம் கடுமையான நோவினைகளை பலருக்கும் கொடுத்த பொழுது பல பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஹபஷாவுக்கு, அபிசீனியா இன்றைய எத்தியோப்பியா, அதுக்கு நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க பல பேர் புறப்பட்டு போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அபூபக்கர் சித்திக் நாயும் புறப்பட்டு போயிட்டாங்க, அவங்களும் போனாங்க. அப்போ இப்னு தகீனா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய குறைஷி தலைவர் சொன்னார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிடல. அவர் சொன்னார், என்ன அபூபக்கர் நீங்களுமா புறப்பட்டு போகிறீங்க, நீங்கள் இப்படி போகிறது நல்லது இல்லையே. இல்லை, அப்போ நான் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னுடைய இறைவனை நான் நிம்மதியாக வழங்க முடியல, என்னுடைய மார்க்கத்தின் பிரகாரம் நான் வாழ முடியல. நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அவர் பெரிய செல்வந்தர், மக்கள் மத்தியிலே செல்வாக்கு உள்ளவர், தைரியம் உள்ளவர். நேராக வந்தார், வந்து காபாவுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு சொன்னார், அபூபக்கர் சித்திக் அவங்கள மாதிரி உள்ள ஆக்கெல்லாம் வெளியேறலாமா, ஊரை விட்டு வெளியானால் என்ன நடக்கும், பல பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போயிடும். அவங்களும் வெளியாகக்கூடாது, அவர்கள் வெளியேற்றவும் படக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானவர், அவரை கொண்டு எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பெரிய இபாதத்து. ஒரு மனிதரை கொண்டு சில குடும்பங்கள், அல்லாஹ் தஆலா அவன் ரிஸ்கை சில குடும்பங்கள், சிலரின் மூலமாக சில குடும்பங்களுக்கு வழங்குறான். அது பெரிய பாக்கியம் இல்லையா?
சிலரின் மூலமாக சில குடும்பங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை வழங்குறது பெரிய பாக்கியம். அது அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அவர்களை அந்த குடும்பங்களை காப்பாற்றுவதற்கு என்று. அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு மிக்கவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் தங்கடம் கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி அந்த பாதுகாப்பில் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ மக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, அது அவருடைய விருப்பம், நாங்கள் அவருக்கு ஒரு பிரச்சனை பண்ண இல்லை. ஆனால் இந்த வெளியில் வந்து இபாதத்து செய்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யக்கூடாது, வெளியிலலாம் வரக்கூடாது, அவங்க வீட்டிலே உட்காந்து வணங்கிக்கிட்டு இருக்கட்டும். சரின்னு அது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ நாளைக்கு தான் வீட்டில் உட்காந்து வணங்கிட்டு இருக்கிறது. சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு இடத்த கட்டினாங்க, ஒரு தைக்கா மாதிரி ஒரு இடத்த கட்டினாங்க. கட்டி அதில் நின்று என்ன செஞ்சாங்க, பகிரங்கமாக ஓப்பன் ஏரியா, அதில் ஒரு மேலே டெரஸ் மாதிரி போட்டாங்க, எல்லாம் நின்று பார்க்கலாம், ஓப்பனாக தான் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நின்று இபாதத்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள், சஹாபாக்கள் அதை குறிப்பிடுறாங்க. பொதுவாக சையதுனா சித்திக் நாயகம் ரொம்ப இளகிய மனம் உடையவர்கள், குர்ஆன் ஓத ஆரம்பித்தா அழுதுருவாங்க. அவர்கள் நின்று வணங்குவதை, அவர்கள் ஓதுவதை கேட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் கூட்டிட்டாங்க. கூடி நின்று பார்க்குறாங்க, வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. வந்து பார்த்தது வேடிக்கை தான், இது என்ன புதுசாக இருக்குது, புதுசான ஓதுதலாக இருக்கே, புதுதான வணக்கமாக இருக்கிறதே என்றெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேடிக்கை பார்க்க வந்தவர்களுடைய கல்புகளிலே சித்திக் நாயகத்தினுடைய இந்த ஓதுதலும் அல்லாஹ்வினுடைய அந்த வசனத்திலே இருக்கக்கூடிய ஈர்ப்பும் ஒன்றாக இணைந்து பல உள்ளங்களே மாற்றிடுச்சு. இதனால் பெரிய ஃபித்னா வந்துட்டு கடைசியில் அவர் இப்னு தகீனாட்ட போய் மக்கள்லாம் சொன்னாங்க, குறைஷ் தலைவர்லாம் சொன்னாங்க, இப்னு தகீனா இப்படி பாருங்கள், அபூபக்கர் இந்த மாதிரி செய்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மக்கள் மத்தியில் வந்து பகிரங்கமாக அப்படி தொழுகிறதுனால மக்கள்லாம் குழம்பி போயிட்டாங்க, நிறைய பேர் நம்ம மார்க்கத்தை எங்களுடைய மதத்தை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க என்றெல்லாம் சொன்ன பொழுது இப்னு தகீனா வந்து சொன்னாங்க, இல்லை நீங்கள் அபூபக்கர் இப்படி செய்யாதீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து வணங்கன்னு சொல்லும்போது அப்படிலாம் செய்ய முடியாது, உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை, என்னுடைய பாதுகாப்பாக நான் என் ரப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் என்று சொன்னதும் அவர் தன்னுடைய பாதுகாப்பை விளக்கிட்டார். இதன் காரணத்தினால் ஒரு முறை காபாவிலே அமர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவே இவங்க குர்ஆனை சத்தம் போட்டு ஓதுனதும் பல பேர் வந்து அடிக்க அடித்தாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அவனுடைய பேர் எனக்கு ஞாபகத்திற்கு இல்லை, அவன் காலில் ஒரு பெரிய அந்த காலத்தில் இந்த செருப்பு கட்டையில் தானே போடுவாங்க, கட்டை, அந்த கட்டையில் போட்டிருக்கிறான் செருப்பு, அதை கொண்டு வந்து சித்திக் நாயகத்தினுடைய முகத்தை மிதிச்சான் கீழே போட்டு, அவ்வளோ பேரும் சேர்ந்து கீழே தள்ளிட்டாங்க. இவன் முகத்தை கொண்டு வந்து அப்படி மிதிச்சு அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கிறான். அவங்க மயக்கமாகிட்டாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சித்திக் நாயகம் மூத்தாயிட்டாங்கன்னு செய்தி போன உடனே அந்த குடும்பத்தார்கள்லாம் வேகமாக வந்தாங்க. இந்த குடும்பத்தார்கள்லாம் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க இல்லை, 1-2 பேரை தவிர பெரும்பாலும் இஸ்லாத்தை ஏற்றவங்க இல்லை. அரபுகள்கிட்ட ஒரு வழக்கம் இருக்குது, குடும்பம்னு வரும்போது ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க. அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள தூக்கி அள்ளிக்கிட்டு போனாங்க, உடம்பெல்லாம் அப்படி ரத்தம், நேராக கொண்டு போய் வீட்டில் வச்சாங்க. அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்திருப்பார்களே, ஆனால் நாங்கள் இவருக்கு மேலே முகத்தில் காலை வச்சு மிதிச்ச அவனை நாங்கள் கொல்லுவோம் என்று சபதம் செஞ்சாங்க. கடைசியில் 3 நாளாக மயக்க நிலையிலே இருந்தான். 3 நாளைக்கு பிறகு மயக்க நிலை தெளிந்து முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, கைஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 நாள் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அவங்க பிழைப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்களுடைய வாப்பா அபூ குஹாஃபா அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை, அவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க உம்மா இருக்கிறாங்க, எல்லாரும் வந்து உட்காந்து அவங்களுடைய குடும்பத்தாரெலாம் சூழ உட்காந்துருக்கிறாங்க. ஏன்னா நிறைய உதவி பெற்றவர்கள் சூழ இருக்கக்கூடியவங்க குடும்பத்தார்கள்லாம் குடும்பத்தார்களுக்கு அப்படி உதவி செய்வாங்க, அவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இதில் யாரும் இஸ்லாத்தை ஏற்றவங்க இல்லை, அதுதான் பெரிய வேடிக்கை. சூழ இருந்த அவங்க உம்மாவும் சரி, அந்த நேரத்தில் வாப்பாவும் சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட இல்லை. இந்த நிலையில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி இருக்குதுங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டு போய் இருக்கும் பொழுது சாப்பிட முடியாமல் 3 நாள் கழித்து மயக்கம் தெளிது ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. வாப்பாவுக்கு கோபம் வந்துட்டு அவர் கேட்குறாடே, அவங்களால தானே உனக்கு இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை, திரும்பவும் அவங்கள பற்றி நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற, சாப்பிட்றியா குடிக்கிறியா,
உயிர் போகிற நிலையில் இப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம், திரும்ப முழிச்சும் முழிக்காமையும் மயக்கம் தெளிந்தும் தெரியாமையும் அவங்கள பற்றி நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறியப்பா, சாப்பிடு என்று சொன்னோம். லா அஷ்ரபு வலா குல் ஹத்தா அரா வஜ்ஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை பார்க்க வரை குடிக்கவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சான். நான் குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். வாப்பாவுக்கு கோவம் வந்துடுச்சு, நீ என்னான்னு போ அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. மனைவிட்ட போய் சொன்னாங்க, சித்திக் நாயகர் அம்மாட்ட போய் சொன்னாங்க, என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிற நீ, என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிறேன், அவர் எப்படி இருக்கிறாரு பாரு, என்ன பாடுபட்டார் இப்படி சொல்கிறாரு, நீ பிள்ளைய வளர்த்துருக்கிறான் என்று சத்தம் போட்டுட்டு என்ன பாடுபடட்டும், இந்த நிலையில் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு என்று கோபத்தோடு என்ன செய்தார், அவர் வெளியில் போயிட்டார். அபூ குஹாஃபா அவங்க வெளியில் போயிட்டாங்க. கடைசியில் சொன்ன மாதிரி சாதிச்சாங்க. யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடைசியில் அவங்க அம்மா கேட்டாங்க, மனைவிலாம் கேட்டாங்க, இப்போ யார்கிட்ட எப்படி பார்க்கறது, எப்படி தெரிகிறது, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு உமருடைய தங்கையிடம் கேளுங்கள், உமருடைய தங்கையிடத்தில் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்கிறாங்கன்னு உமர் ரலியல்லாஹு தன்னுடைய தங்கச்சிட்ட போய் கேளுங்கன்னு. அப்போ அவங்க அம்மா அதுக்குன்னு மெனக்கெட்டு அங்கே வர்றாங்க. வந்து அந்த பிள்ளையை போய் பார்த்து, இந்த அம்மா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் தான் அந்த பிள்ளை சொல்லுது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது யார் அப்படின்னு கேட்குது. என்னம்மா யாருன்னு கேட்குறா, இந்த தன் நபின்னு சொல்கிறாங்களே, நபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களாமே, ஒரு ஆள் வந்திருக்கிறாங்களாமே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, அவங்க தான் நபியா, நபின்ற யார் அப்படின்னு அந்த பொம்பளை கேட்குறாங்க. அந்த பிள்ளை கேட்குது, உமர் ரலியல்லாஹு தன்னுடைய தங்கச்சி. என்னப்பா இப்படி சொல்கிற நீ, என் மகன் இந்த மாதிரி அடிபட்டு வந்திருக்கிறான், அவன் தான் உங்கள்கிட்ட சொன்னான், என் மகன் அபூபக்கர், உங்கள் மகன் அபூபக்கர் அது யார் அப்படின்னு கேட்குறான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது இன்னும் எல்லாத்தையும் யார் யாருன்னு கேட்குறான், ஒன்றும் தெரியலையே. அப்படின்னா ஒன்று செய்வோம், நானே வர்றேன், நீ மகன் அடிபட்டு கிடக்குறேங்கிறல்ல, அங்கே நான் என்ன செய்கிறேன், நான் வந்து கேட்குறேன், என்ன நீங்கள் யார், எங்கே தப்பு, வேற யார்ட்டையும் போக வேண்டிய ஆள் எங்கிட்ட வந்துட்டீங்களா, வேற யார்ட்டையும் கேட்க வேண்டிய ஆள் எங்கிட்ட வந்துட்டீங்களா, அபூபக்கருங்கிறீங்க அது யார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறீங்க அது யார், நபின்னு சொல்கிறீங்க அது என்ன கேட்டதும் அந்த குழம்பி போயிட்டாங்க. சித்திக் நாயகர் அம்மா குழம்பி போயிட்டாங்க. இது என்னடா இது, அவர் மகன் தானே கேட்க சொன்னார், சரி நீ வேண்டாம் வா அப்படின்னோடனே நைட்டில் போயாச்சு. ஒரு மகரிபுடைய வக்தில் போகிறாங்க. போய் உட்காந்து பார்த்தா கண் கலங்குது. யார்? உமர் ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரிக்கு தங்கச்சிக்கு சித்திக் நாயகத்தினுடைய அந்த தோற்றத்தை பார்த்து கண் கலங்கிட்டாங்க. ஏன் தெரியுமா, அந்த வரலாற்றில் எழுதுகிறாங்க, மூக்கும் கண்ணமும் ஒன்றா இருந்தது. இப்படி மூக்கு உயர்வாக தானே இருக்குது, அந்த மிதித்த மிதியில் முகமெல்லாம் வீங்கிடுச்சு. அவங்க 3 நாளைக்கு பிறகு பார்க்குறாங்க, 3 நாளைக்கு முன்னால் எப்படி இருந்தால் மூக்கை விட கண்ணம் உயர்ந்துடுச்சு. அவ்வளவு கடுமையான முறையில் என்ன செய்ய தாக்கப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அவங்க கேட்ட கேள்வி என்ன, முதலாவதாக மயக்கம் தெளிந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்குதான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதே அப்படிங்கிற சிந்தனை தான் இருந்து. அப்போ இவங்க வந்து உட்காந்து அப்படியே கண் கலங்கி இருக்கிறாங்க. சித்திக் நாயம் பார்த்தாங்க, கைஃப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அந்த பெண்மணி அப்படி திரும்பி சித்திக் நாயகத்தோட அம்மாவை பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதே, என் தாய் என் மேலே ரொம்ப பிரியமானவங்க, என் மேலே ரொம்ப பிரியமானவங்க, எந்த ரகசியமும் வெளியில் போகாது, நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது வரைக்கும் அப்போ அது யார், இவர் யாருன்னு கேட்டு இப்போ தனக்கு தெரியாத மாதிரி நடித்தாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்னா யார், அவங்க நபீனா யாருன்னு நடிக்கிறாங்களே, இது ரகசியத்தை பாதுகாக்க வேண்டியது அந்த காலகட்டத்தில் அது ஃபர்து, அந்த காலகட்டத்தில் அது ஃபர்து. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறாங்க, இப்போ உண்மையிலேயே இவங்க அபூ சித்திக் நாயகத்தினுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்மணி வந்து கேட்கும் பொழுது எப்படி சொல்ல முடியும், என் மகன் தான் கேட்க சொன்னாங்கிறது அதை உறுதிப்படுத்த முடியாது இல்லையா. ஒரு மூமினா இருந்தால் நாயக்கதை போய் சொல்ல மாட்டாங்க. எனவே அதை பயந்து இந்த சிர்ரை பாதுகாப்பது நம் மீது தார்மீக கடமை என்பதால தான் அந்த புள்ள அப்படி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, உங்களுடைய சகோதரி அப்படி சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓஹுவ ஃபீ ஹைர், அவங்க ஹைராக இருக்கிறாங்க, ராகத்தாக இருக்கிறாங்க, ஆஃபியத்தாக இருக்கிறாங்க, அப்போ நான் அவங்கள பார்க்கணுமே என்று சொன்ன போது, இப்போ அது நேரம் அடங்கட்டுமேன்னு சொல்லி ராத்திரி 12 மணிக்கு மேலே எல்லாம் ஊர்லாம் தூங்கினதுக்கு பிறகு அவங்க நடக்க முடியல. சித்திக் நாயகத்துக்கு அம்மாவும் அந்த பொண்ணும் தான் என்ன செஞ்சாங்க, ஒரு தோளில் கையை போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு போனாங்க. தூக்க முடியாது இல்லையா,
அம்மா 2 பொம்பளைகள் தானே, கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ராத்திரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அபூ சித்திக் வருவாங்க அன்னைக்கு அப்படின்ட்டு. வந்து பார்த்ததும் அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தா ரசூலுல்லாஹ் ஃபபக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரசூல் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டான். எனக்காகவே சித்திக்கு என்ன பாடுபடுகிறார், அப்படியே அழுது அப்படியே கண்ணீர் வடிச்சிருந்தாங்க. அவங்க அம்மாவும் உட்காந்துருந்தாங்க. ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. சஹாபிகள்லாம் அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபிகள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் அழுதுட்டாங்க சித்திக் நாயகத்தினுடைய இதை பார்த்து. அப்போ அவங்க சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஏன் அழுகிறீர்கள், உங்களை பார்த்ததற்கு பிறகு எனக்கு எந்த கஷ்டமும் தெரியலன்னா, உங்களை பார்த்தது பிறகு எனக்கு எந்த கஷ்டமும் தெரியவில்லை, நான் அடைந்த வேதனைகள் எல்லாம் அப்படியே நீங்கி விட்டது நாயகமே, உங்கள் திருமுகத்தை பார்க்குற வரைக்கும் தான் அந்த கஷ்டம்லாம் அது நீங்கிடுச்சு, எனக்கு எதுவும் இல்லை, நான் ராகத்தாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் இப்போ அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள். என்றால் எவ்வளவு மஹப்பத்து உள்ளவர்களாக சித்திகுல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அந்த கட்டத்தில் அவங்க அம்மா அப்படி தூங்கிட்டாங்க. அந்த மஜ்லிஸுக்கு வந்தவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு ஓரமாக உட்காந்து அப்படியே தூங்கிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சித்திக் நாயகம் யா ரசூலுல்லாஹ் ஹாதிஹி உம்மி, இதோ என்னுடைய அம்மா இருக்கிறாங்க, பிர்ரம்பி என் மேலே ரொம்ப கிருபை, ரொம்ப பரிவு, ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, அதில் எந்த குறைவும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இதுவரைக்கும் இந்த களிமா ஷஹாதத்து களிமா சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்க இல்லையே என்று என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வைத்துட்டாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. துவா செஞ்சு முடிச்சிட்டாங்க. தூக்கம் கலையுது. அவங்க அம்மா கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூக்கம் கலையும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்னு ரசூலுல்லாஹ் பார்த்து ஷஹாதத் சொன்னாங்க. அங்கேயே கலிமாவை என்ன சொல்லி ஏற்றுக்கொண்ட அந்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரும் தியாகியாக திகழ்ந்தவர்கள் தான் சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. அருமையான பெருமக்களே, ஒரு முறை கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் ஒரு சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. சில பேர் அதில் அபூபக்கர் சித்திக் நாயகம் உமர் ரலியல்லாஹு தஆலா இல்லாத ஒரு சபை, மற்ற சஹாபிகள்லாம் இருக்கிறாங்க. உட்காந்து ஒரு பேச்சு வந்துட்டு, என்ன பேச்சு வருது அப்படின்னு கேட்டால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பற்றி பேச்சு வந்தது. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்புகள், அவர்களுடைய கண்ணியத்தை பற்றிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உமர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உமருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா, அப்படி மேன்மை என்ன தெரியுமா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்புகளை எல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கிட்டாங்க. அப்போ வந்ததும் கேட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாங்கள் உமரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம், நாங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், உங்களினுடைய சமூகத்தில் அதாவது மலக்குமார்களிடத்தில் உமரை பற்றிய அபிப்பிராயம் என்ன, அவர்களை நீங்கள் எப்படி மதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு பற்றியா கேட்குறீங்க நாயகமே, எங்களில் நாங்கள் உட்கார்ந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்களோ அத்தனை வருஷம் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய சிறப்பை பற்றி நாங்கள் பேசி முடித்தாலும் பேசி முடிக்க இயலாது. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய சிறப்பை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, நபியாக 950 வருஷம் வாழ்ந்தாங்க. ஒரு கருத்தின் பிரகாரம் 200வது வயசில் அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்டது. அப்படி பார்த்தா 1150 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. சில முன்பின் கருத்துக்கள் இருக்கிறது, ஒரு கருத்து. ஆக எப்படி இருந்தாலும் 950 வருஷம் நபியா வாழ்ந்திருக்கிறாங்க. இல்லா ஹம்சீன ஆமா அல்ஃபசனத்தின் இல்லா ஹம்சீன ஆமான்னு குர்ஆன் சொல்லுது. 1000க்கு 50 வருஷம் குறைவுன்னா நபியாக வாழ்ந்ததா மொத்தமாக வாழ்ந்ததாங்கிற கருத்துக்கள்லாம் இருக்குது. நபியாக எடுத்துக்கொண்டால் 950 வருஷம் நபியாக வாழ்ந்திருக்கிறாங்க, 1150 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு கருத்தின் பிரகாரம். அப்படியே சரி மொத்தமே 950 வருஷம் தான் வாழ்ந்தாங்கன்னு வச்சாலும் 950 வருஷம் ஒரு ஆளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாலும் பேசி முடியாதுன்னு சொல்லியிருந்தால் எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கணும். அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எங்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள், அவ்வளவு மகத்துவம் மிக்கவர்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்களா. லாக்கின் என்றாலும், அடுத்து சொல்றாங்க, என்றாலும் உமருடைய ரலியல்லாஹு தஆலாவுடைய எல்லா ஹசனாத்துக்களும் ஹசனாத்தி உமர் மின் ஹசனாத்தி அபி பக்கர் ரலியல்லாஹு தஆலா. இங்கே அவ்வளவு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நாங்கள் 950 வருஷம் பேசினாலும் 1150 வருஷம் பேசினாலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மொத்தத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வயசு வர
அந்த காலம் அளவுக்கு நாங்கள் அவர்களுடைய சிறப்புகளை பேசினாலும் பேசி முடிக்க முடியாது என்ற பொழுதிலும் அவர்களுடைய இவ்வளவு சிறப்புகளை ஒட்டுமொத்தமாக சேர்த்தாலும் இது அபூபக்கர் சித்திக்கினுடைய ஒரு சிறப்புக்குத்தான் ஈடாகும். மின் ஹசனத்தி ஹசனாத்தி அபூபக்கர், அபூபக்கரினுடைய அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஹிதுமத்துக்கள், சிறப்புகள், மகத்துவங்கள் கோடிக்கணக்காக இருக்கிறது. அதில் ஒன்றுக்குத்தான் இது நிகழ்கிறான். எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. வலிமையான செய்திகள் இதெல்லாம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்களாக திகழ்ந்தவர்கள். ஒரு கட்டத்தில் சில சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முறையிடுறாங்க, நாயகமே, இந்த ஒரு சஹாபி அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நல்ல சஹாபி தான் நாயகமே, ஆனால் சமீப காலமாக ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை அவங்க விஷயத்தில் நாங்கள் பார்க்குறோம். என்ன? இந்த ஃபஜ்ர் சுபுஹ் தொழுகை முடிஞ்ச உடனே துவாக்கு அதுக்கெல்லாம் இருக்கிறதுல குபீந்து எழும்பி போயிடுறார். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்க ஃபுல்லாக என்ன செய்கிறது இல்லை, இந்த துவாக்கள் உங்களுடைய துவாக்களில் இருக்கிறது இல்லை. நான் தொழுகை முடிஞ்சு எழும்பி போயிடுறாங்க. இன்றைக்கி ஒரு கூட்டம் எழுப்பி போதா இல்லையா? அப்போ அன்னைக்கும் ஒரு கூட்டம் எழுப்பி போகும். அப்போ அவங்கள பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. அவங்கெல்லாம் முனாஃபிக்குகள், பிரச்சனை இல்லை. அவங்க துவால உட்கார மாட்டான், தொழில் முடிஞ்சுன்னு குபீன்னு எழுப்பி போயிடுவான். அவன் முனாஃபிக்குகள் என்று சஹாபிகளுக்கு தெரியுது. ஆனால் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி இல்லையே நாயகமே. ஆனால் இவரும் இப்படி செய்கிறத பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாயிடுச்சு, சங்கடப்படமாக இருக்குது நாயகமேன்னு சொன்னதும், அப்படியா நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூப்பிட்டு விட்டு உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு சொன்னாங்க, அபூ துஜானா, உங்களுக்கு நீங்கள் என்ன, உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த தேவையும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன விளங்குறோம்? தொழுகைக்கு பிறகு தேவைக்காகவே பிரார்த்தனைக்கப்படும், துவா செய்யப்படும் விளங்குறமா இல்லையா? சரி, அப்போ உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த தேவையும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே துடிச்சு போயிட்டாங்க. அபூ துஜானா, நாயகமே, நான் எப்படி தேவையில்லாமல் இருப்பேன் அப்படின்னு அப்படியே அழுதுட்டாங்க. ஏன்னா நீங்கள் தொழுகை முடிஞ்சோடனே, ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சோடனே குபீன்னு எழும்பி போயிடுறீங்களாமே அப்படின்றதும் அப்படியே அழுதுட்டு சொன்னாங்க, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரொம்ப கஷ்டத்துலேயும் வறுமையிலையும் இருக்கிறேன். கஷ்டம் என்றால் அப்படி ஒரு கஷ்டம் நாயகமே, நான் இது வரைக்கும் வெளியில் சொல்ல முடியல. ஆனால் நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்களே, நான் சொல்லாமல் இருக்க முடியாதே. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் கேட்டதுனால நான் சொல்லித்தானே ஆகணும். நான் ரொம்ப வறுமையிலும் கஷ்டத்திலும் இருக்கிறேன். கஷ்டம் என்றால் அப்படி இப்படி கஷ்டம் இல்லை, பல நாட்களாகிவிட்டது நான் சாப்பிட்டு, என் மனைவி சாப்பிட்டு. அது பரவாயில்லை நாயகமே, என் பிள்ளைகள் சாப்பிடாமல் பல நாட்களாக இருக்குது. என் பிள்ளைகளுக்கு உணவு கிடையாது. ராத்திரிக்கு வெறும் தண்ணியை நாங்கள் அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருப்போம். பிள்ளை ரெடியாக, கஞ்சி ரெடியாகுது, சாப்பாடு ரெடியாகுது, சாப்பாடு வரப்போகுது, காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அம்மா காய்ச்சுறாங்க, பாப்பா சமைக்கிறாங்க, அம்மா சமைக்கிறாங்க, அப்படி நினச்சிக்கிட்டே அப்படியே தூங்கிடுவாங்க நாயகமே. வயிற்றுக்கு ஒன்றுமே இருக்காது, பச்சை தண்ணி என் பிள்ளைகள் குடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் எங்கள் என்னோடய வீட்டு முத்தத்தோடு ஒட்டி ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் ஒரு பேரீச்ச மரம் இருக்குது. அதனுடைய ஒரு கிளை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. அது நைட்டில் இந்த பழங்கள் உதிர்ந்துருமா இல்லையா, ஒரு 10-15 பழம் உதிர்ந்து கிடக்கும். நான் இங்கேருந்து இந்த துவாக்கல்ல உங்களுடைய மஜ்லிஸில் உட்காந்துட்டு போகிறதுக்குள்ளே என் பிள்ளைகள் முழிச்சு பசியினுடைய கொடுமையினால் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. பசியினுடைய கொடுமையினால் என் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க. ஒரு முறை எப்படி நடந்துன்னு கேட்டால், அப்படி போகும்போது பிள்ளை வாயில் சின்ன பிள்ளை 6 வயசு 5 வயசு 4 வயசு இந்த மாதிரி பிள்ளைகள் எடுத்து வாயில் போடுது, வாயில் கிடக்குது. வாயில் கிடக்கிறத கையை விட்டு எடுத்து வெளியில் போட்டாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா, லா தஃலஹ அபாக யௌமல் கியாமா, என்னுடைய அருமை பிள்ளையே, உன்னுடைய வாப்பாவை நாளை கியாமத்தில் கேவலப்படுத்தி விடாதே, ஹராமத்தின்றதுக்காக வேண்டி. நம்ம பொருள் அல்லது. இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? பல நாட்கள் பட்டினி பிள்ளைகள், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு நிலை. அதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அபூ துஜானா சொல்கிறாங்க தன் பிள்ளைகள்கிட்ட, நீங்கள் மூத்தா போனாலும் சரியே இந்த பழங்களை சாப்பிடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் வஃபாத்தானாலும் கூட இந்த பழங்களை சாப்பிடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டார்கள் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த அளவிற்கு கஷ்டம், அந்த அளவுக்கு பேணுதலாக, கஷ்டத்திலையும் பேணுதலாக இருந்தாங்க. இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டாங்க. சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க, அது பக்கத்து தோட்டம் யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க. நாயகமே அவங்க ஒரு முனாஃபிக்,
அவனை கூட்டுட்டு வான்னு சொல்லல. பாருங்கள் சல்லல்லாஹு எவ்வளோ இறக்கம். அந்த முனாஃபிக்கை போய் பார்க்கறதுக்கு வாங்க நாம் போய் பார்க்கலான்னு கிளம்பி போகிறாங்க. அவங்க கிளம்பி போகிறாங்க, கூப்பிட்டு விடலாம் இல்லையா? அப்படி செய்யல. நியாயமாக ஒரு முனாஃபிக்கு பயிலாக இருக்கிறான், பரவாயில்ல, இந்த அபூதுஜானுடைய கஷ்டத்தை நீக்கணும், வாங்க போகலாம் என்று நேராக போனாங்க. அவனை கூப்பிட்டாங்க, வெளியில் வந்துட்டான். என்னன்னு கேட்டான், அந்த மாதிரி விஷயம்ப்பா, நீ இந்த ஒரு மரம் இருக்குல்ல, இந்த ஒரு மரத்தை அவருக்கு கொடுத்துரு, வித்துரு. சும்மா கேட்கல, உனக்கு அதற்கு பதிலாக 10 பேரிச்ச மரம் தர்றேன். ஒன்றுக்கு 10 பேரிச்ச மரம். எங்கே தரேன்? சொர்க்கலோகத்தில் தருவேன். 10 பேரிச்ச மரங்கள் உனக்கு தருவேன். அதனுடைய அடிப்பாகங்கள் தங்கமாக இருக்கும். அதனுடைய அந்த மரம் இருக்கு இல்லையா, அவைகள் எல்லாம் மாணிக்கமாக இருக்கும். அதனுடைய கிளைகள் எல்லாம் மரகதங்களாக இருக்கும். பேரிச்சம் கனிகள் இருக்கும். அதில் எத்தனை பேரிச்சம் கனிகள் இருக்கிறதோ, உதாரணமாக ஒரு 400-500 பழம் இருக்குன்னு சொன்னால், ஒவ்வொரு பேரிச்சங்கனியினுடைய எண்ணிக்கை அளவிற்கும் அந்த மரத்தில் ஊருளியின் பெண்கள் இருப்பாங்க. அது எல்லாம் உனக்கு தான். 10 மரம் அப்படி உனக்கு. எவ்வளோ பெரிய பாக்கியம். இவன் தான் முனாஃபிகாச்சே. அவன் சொன்னான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கியாமத்தில் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அதெல்லாம் கிடையாது. எதம்பியத் இப்போ ரெடி கேஷாக தந்தான்னா நீங்கள் பேசுங்க, எல்லாரும் தரமாட்டேன். எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் எனக்கு உடனடியாக ஏதாவது தர்றீங்களா? அப்படி நீங்கள் எதாவது தர்றதாக இருந்தால் ரெடி கேஷாக இருந்தால் பேசுங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ தான் சப்ஜெக்டு. ஃபவதப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சித்திக் நாங்கள் அப்படி பாஞ்சு வந்தாங்க. நாயகமே, எனக்கு ஒரு அருமையான தோட்டம் இருக்குது, அதில் 10 மரம் இருக்குது. ஒரு சின்ன தோட்டம் வச்சுக்கிறேன், 10 மரம். அதில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டின்னு கேட்டால் இந்த மரத்தை விட நல்ல குவாலிட்டி அது. இப்போ அதில் களிமா பழம், அஜ்வா பழம், நிறைய பழங்கள் இருக்குது இல்லையா, அதை மாதிரி குவாலிட்டி கூடுனது சித்திக் நாயகம் வீட்டில் இருக்கிறது, சித்திக் நாயகத்துடைய தோட்டத்தில் இருக்கிறது. அந்த பழத்தை நான் அவனுக்கு கொடுக்குறேன். நீங்கள் சொன்னீங்களே சொர்க்கலோகத்தில், அதை எனக்கு தாங்க நாயகம் என்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லமின் துக யா அபூபக்கர், நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன் அப்படின்னாங்க. இப்போ அவனுக்கும் சந்தோஷம். அவன் பார்த்தான், அடே அப்பா, ஒன்றுக்கு 10 மரம், அதுவும் குவாலிட்டி கூடினது நம்மளோட ஒரு மரம் தான் அப்படின்ட்டு நினச்சான். உடனே அங்கே இருக்கல ஒப்பந்தம் ஆகிடுச்சு, சரின்னு ஆகிடுச்சு. இனி அந்த பழம் விழுந்த பிரச்சனை இல்லை தானே. அவங்க நினச்சி அபூதுஜானாக்கு கொடுத்தாச்சு, அந்த பழத்தை, அந்த மரத்தை கொடுத்தாச்சு. இனி அவன் தோட்டத்தில் நிற்கிது, பழம் விழுந்தாலும் இந்த பிள்ளைகள் எடுத்து சாப்பிடலாமா இல்லையா? இப்போ தான் ஹலாலாக போச்சு. ஹலாலாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. இவன் தன் மனைவிட்ட போய் சொல்கிறான், இன்றைக்கி விஷயம் தெரியுமா, நான் ஒரு அற்புதமான வியாபாரம் பார்த்துருக்கிறேன். இது வரைக்கும் அந்த மாதிரி வியாபாரம் பார்த்தது இல்லை. நான் என்ன செஞ்சுருக்கிறேன், ஒரு அற்புதமான வியாபாரம் பார்த்துருக்கிறேன். அற்புதமான வியாபாரம் என்ன தெரியுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க, அவங்ககிட்ட நான் இப்படிலாம் பேசினேன், இப்படி நான் என்ன செஞ்சேன், இப்படி வாங்க, இப்படி உட்காருங்க, அப்படி என்ன செஞ்சாங்க, வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வந்தாங்க. நான் ஒரு வியாபாரம் பேசிட்டேன். அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய தோட்டத்தை நான் வாங்கிட்டேன். ஒரு மரத்தை தான் நான் கொடுத்து 10 மரம் வாங்கியாச்சு. இல்லையாப்பா, அவளும் அவதுக்கு தந்தவாரு, நல்ல அருமையான வியாபாரம்னு சொல்லிட்டு. அடுத்து இவன் சொல்கிறான், அந்த நம்ம வித்த மரமும் எங்கே தான் இருக்குது, நம்ம தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. நாம் என்ன செய்யணும் தெரியுமா, காலையில் விடிஞ்சும் விடியாமலும் முதலாவது போன உடனே எந்த மரத்துக்கு கீழே பழம், அந்த மரத்துக்கு கீழே பழம் உளுந்து கிடக்குமா இல்லையா, அதை முதல்ல எடுத்துடணும். இவன் எப்படி கணக்கு போடுறான் பாருங்கள். முனாஃபிக்னா இப்படி தான் இருப்பான். அந்த பழத்தை நம்ம முதல்ல எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ரைட்டில் ரொம்ப சந்தோஷத்தோட தூங்கி காலையில் விடிய காலம் என்ன செய்கிறாங்க, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த மரத்தையே காணோம். அந்த மரமே அபூதுஜானாவினுடைய முத்தத்துக்கு வந்துடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மாற்றி வச்சுட்டாங்க. வியாபாரம் முடிஞ்சு போச்சு இல்லை, அவங்களுக்கு இது ஒரு பெரிய மேட்ரா, இது இப்படின்னா போச்சு, முடிஞ்சு போச்சு. மரம் அங்கே வந்துருச்சு. அபூதுஜானா ரலியல்லாஹு தஆலா அவனுடைய முற்றத்தில் அந்த மரம் நிற்குது. அப்படியே பார்த்து திகைச்சு போயிட்டான். அப்போமாவது ஈமான் கொள்ளணுமா இல்லையா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், சித்திக் நாயகத்துடைய சிறப்பை நம்ம சொல்ல வந்தோம். இதில் இன்னொன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் முனாஃபிக்குன்னு நல்லா தெரியும் தானே. அப்படி தெரிந்தும் என்ன சொன்னாங்க, 10 மரத்தை சொர்க்கலோகத்தில் உனக்கு தர்றேங்கிறாங்க. அப்போ முனாஃபிக்காக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் விரும்பினா அவனை சொர்க்கலோகத்தில் எடுக்க முடியும். அந்த ஆற்றலையும் அந்த சக்தியையும் அந்த உரிமையும் அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கியிருக்கிறான். யாரையும் எடுக்க முடியும். ஆனால் அது என்னன்னு கேட்டால், அவன் கொடுத்திருந்தா அவன் ஈமான் வந்து கிடந்திருப்பான், அது வேறு விஷயம். அப்படி முனாஃபிக்கு கூட சொர்க்கத்தை தருவதற்கு உண்டான சக்தி அவங்க கையில் இருக்கு. இது ஒரு பக்கம். ஆனால் அங்கே சொல்ல வந்தது, சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலான்னு எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு
சகீஃபத்து பனி சாயிதா என்ற இடத்தில் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலானு, அபு உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெருமக்கள் எல்லாம் கூடி அந்த முடிவை எடுத்தாங்க. எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. முதல்ல ஆரம்பத்தில் சின்ன ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தது. அப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசினாங்க. ரொம்ப சால்வ் ஆகிட்டு அந்த பிரச்சனை அன்றைக்கே விட அவங்க ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அருமையான பெருமக்களே, அவங்க ஹலீஃபாவாக வந்ததற்கு பிறகு அவர்கள் ஆற்றி அந்த தைரியமான விஷயம் இருக்குது பாருங்கள், பெரிய ஆச்சரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்தில் சில விஷயங்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி வரல. அது தங்களுடைய பாதுகாப்புக்காகவும் தங்களுடைய பொருள்கள் எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வீணாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு நம்பி என்ன செஞ்சாங்க, அதற்காக வேண்டி தான் எங்கே வந்தாங்க, இஸ்லாத்துக்கு ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதோடு முர்த்தத்தா போயிடுச்சு. நவுது பில்லா. போனாங்க மட்டுமல்ல, மதீனாவை அழிக்க வேண்டும் என்று எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்தது. இந்த சமயத்தில் சையதுனா உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் சிரியாவிற்கு ஒரு படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடைசி காலத்தில் அனுப்புனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் இருக்கிறாங்க. படுக்கைக்கு இருக்கிறதுக்கு முன்னால் அதை அனுப்புனாங்க. மதீனா ஷெரீஃபை விட்டு அந்த படை வெளியில் தான் போயிருக்கு. ரசூலுல்லாஹ்க்கு சுகம் இல்லைங்கிற செய்தி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு கிடைச்சதும் அந்த படையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மதீனாவுக்கும் வரல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும்னு சொல்லலை. அந்த படையை போகாமல் அங்கனையே நிறுத்தி வச்சுட்டாங்க. மதீனா ஷெரீஃபுக்கு வெளியிலேயே அந்த படை அப்படியே இருக்குது. இவங்க மட்டும் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறது, படையை அனுப்புகிறதா இல்லையான்னா மதீனாவே இப்போ பாதுகாப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. மதீனாவில் ஒரு பெரிய பிரச்சனை. அபூபக்கர் சித்திக் நாயகம் ரொம்ப மென்மையான ஆள். பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ இந்த படையில் கிட்டத்தட்ட 4000 பேர் இருக்கிறாங்க. இந்த 4000 பேரும் சிரியாவுக்கு போயிட்டா மதீனாவை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை. எனவே பல சஹாபாக்கள் சொன்னாங்க, நாம் என்ன செய்யணும், இந்த மதீனா ஷெரீஃபை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. 4000 பேர் போதாது. ஏன்னா எதிர்த்தரப்பினர்கள் கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு மேலே திரண்டுட்டாங்க. எப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியில் போனவங்க அவங்க வேகமாக இருக்கிறாங்க. மதீனாவை அழித்து விட வேண்டும் அல்லது நம்ம கையின் கீழால் கொண்டு வந்து விட வேண்டும் எல்லா ஆயத்தமும் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த படையை நீங்கள் அனுப்புனா என்ன ஆகும்? அப்போ படையை சஹாபாக்கலான்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட எல்லாரும் வந்து சொன்னாங்க, நம்ம வந்து படையை அனுப்ப வேணாம், நம்ம படையை இந்த மதீனா ஷெரீஃபே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அதனால் அனுப்புவானா அப்படின்னு சொன்னதும் சித்திக் நாயகத்தை பாருங்கள், நான் இந்த படையை அனுப்பியே தீருவேன், நான் தீருவேன். இப்போ மதீனா எப்படி இருக்கு? மதீனா பாதுகாக்கப்படும், அது வேறு விஷயம். ஏன்னா இந்த படையை அனுப்புனது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய படையை நான் திரும்ப பெற மாட்டேன் என் ரசூல் அனுப்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியும். எனவே நான் திரும்ப பெற மாட்டேன், போகட்டும் என்றாங்க. தைரியமாக போகட்டும், படையை அனுப்பி வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தா ஆட்களே இல்லை, பெரும் வீரர்கள்லாம் போயிட்டாங்க. குறிப்பிட்ட சில சஹாபிகள் தான் இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு படைகள் அங்கே வெளியிடத்துல திரளுது அப்படிங்க தெரிஞ்சோடனே இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பயமும் வந்தது. என்ன பயம் வருதுன்னு கேட்டால், இந்த இன்னொரு விதத்தில் யோசிக்கிறாங்க, அட மதீனாவே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, இந்த நேரத்தில் ஒரு பெரிய படையை அவங்க என்ன மதீனா விட்டு வெளியில் அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அபூபக்கர் விவரம் இல்லாத ரலியல்லாஹு அன்ஹு விவரம் இல்லாத ஆள் இல்லையே. அப்போ அனுப்புகிறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு தந்திரம் அதில் இருக்குது. உண்மையில் எந்த தந்திரமும் இல்லை, ஈமான் தவக்கலும் தான் இருந்தது, மஹப்பத் ரசூலும் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையில் அவனும் பயந்தானோ, ஏதோ ஒரு தந்திரம் இருக்குமோ, ஒரு பெரிய ஏதோ ஒரு சூழ்ச்சி செஞ்சு வச்சுப்பாங்களோ, நம்ம போனால் தாக்க முடியாதோ என்றெல்லாம் நினைத்தார்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடைசியில் இருந்தாலும் போய் பார்க்கலான்னு ஒரு படை வரும் பொழுது சேனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சித்திக் நாயகம் கூப்பிட்டு விட்டு சொன்னாங்க, அலியே, இந்த படையை எதிர்த்து போரிடுவது உங்கள் தலைமையில் தான், நீங்கள் தான் அடக்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சித்திக் நாயகம் சொன்ன உடனே சமயனா வாத்தானா, ஏற்றுக்கிட்டோம் சித்திக் நாயகமே, கலீஃபத் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி உடனடியாக ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, இருக்கிற படையை திரட்டினாங்க. ஒரு சிறு படை தான் திரண்டது. அலிநாயகத்துடைய வீரம் தான் தெரியுமே. அப்படி என்ன செஞ்சாங்க, ஒரு அடித்து படைகளை அடித்து விரட்டினாங்க. ஆனால் அடுத்த நாள் ஒரு திட்டம் ஒன்று செஞ்சாங்க. அடுத்து அந்த படை வீரர்கள் ஒரு திட்டம் செஞ்சானோ, என்ன செஞ்சான்னு கேட்டால், இந்த தோல் துருத்திக்கு பாருங்கள், தண்ணிக்கு தோல் துருத்தி தானே வச்சுருப்பாங்க, அந்த துருத்தியில் தண்ணியெல்லாம் காலி பண்ணிவிட்டு அவ்வளோதுலேயே காற்றடிச்சானோ, காற்றடிச்சு அது பலூன் மாதிரி ஆயிடுச்சு.
ஏன்னா மதீனா ஷரீஃபிலிருந்து வரக்கூடிய பெரும்பாலானவர்கள் ஒட்டகத்தில் தான் அந்த யுத்தத்துக்கு வராங்க. அவங்க வந்த அடுத்த நாள் வரும்பொழுது இந்த பலூன்களை பறக்க இப்படி உருட்டி விட்டுட்டானு. அது ஒரு ஜாதியாக கடப்படா உருண்டு வந்ததும் இந்த ஒட்டகங்கள்லாம் பயந்து அப்படியே திரும்பி ஓடிடுச்சு. சஹாபிகள் உடைய ஒட்டகங்கள்லாம் திரும்பி ஓட ஆரம்பிச்சிச்சு. பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. கடைசியில் எல்லாரும் இப்போ திரும்பி வந்துட்டாங்க. இனிமேல் இன்றைய நாளைக்கு இனி ஒரு நாள் இனி போதும், எல்லாம் திரும்பி போயிட்டாங்க, இனி மதீனாக்குள்ளே நம்ம நுழைஞ்சு தாக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது சித்திக் நாயகம் அலிநாயகத்தினோட ஆலோசனை செஞ்சு ரகசியமாக வைத்துக்கொண்டு அன்று ராத்திரி 1 மணிக்கு திடீர் தாக்குதல் நடத்தினாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, எதிரிகள் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாம் முர்த்தத்துகள் அல்லவா, அவர்களை எந்த நேரத்திலையும் கொள்ளுவதற்கு அனுமதி இருக்கிறது. எனவே ராத்திரி 1 மணிக்கு வந்து திடீர் தாக்குதல் அலி ரலியல்லாஹு அன்ஹு நடத்திய போது எல்லாரும் திணறி போயிட்டான். அதோடு அடித்து பல பேர் செத்து போயிட்டான். தோல்வியுற்று தாங்க முடியாத கேவலத்திலும் இழிவிலும் அவர்கள் திரும்பினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இன்னொரு பிரச்சனை அவங்க காலத்தில் வருது. சித்திக் நாயகம் காலத்தில் சொன்னாங்க, நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு. ஏன்டா ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு கேட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் அப்படின்னு சூரத்து தௌபால அந்த வசனம் வருது. ஒய்ஸக்கீக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் என்ன செய்ய கொடுங்க அப்படின்னு. எங்களை பரிசுத்தப்படுத்துறது யார்? ரசூலுல்லாஹ் தானே. ரசூலுல்லாஹ் தான் வஃபாத் ஆகிட்டாங்க, நாங்கள் யார்கிட்ட கொடுக்க முடியும்? எனவே ஜக்காத் அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோடு முடிஞ்சுது அப்படின்னு சொன்னதும் கடுமையான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டார்கள். நான் சொன்ன அவர்களோடு யுத்தம் நடத்துவேன் என்றார்கள். யார்? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா யார் ஜக்காத்து தரலையோ அவங்களோடு நான் யுத்தம் புரிவேன் என்று சொன்னபோது அவங்கெல்லாம் கடைசியில் பயந்து ஒரு அற்புதமான கட்டுப்பாட்டுக்குள்ளே இஸ்லாமிய உலகத்தை கொண்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ வீரமான ஆள். அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது, நாங்கள் ஜக்காத்து தரமாட்டோன்னு சொன்ன நேரத்தில் நாங்கள் போய் சொன்னோம், இப்போ அவங்களோட போய் சண்டை பிடிக்க வேணாம், இப்போ அவங்களோட சண்டை பிடிச்சா இப்போ நாமளே பரிதாபத்தில் உட்காந்துக்கிறோம், பெரிய படையை அங்கே அனுப்பிட்டோம், இந்த முருத்தத்துக்கள்லாம் வேற பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறான், இதுக்கு இடையில் நீங்கள் ஜக்காத்தை வேற ஜக்காத்து தரமாட்டேன்னு சொன்னால் அவனோடைய சண்டை பிடிப்பேன்னு சொன்னால் அவனும் அந்த முருத்தத்துக்களோடு சேர்ந்துக்கிடுவான், பெரிய பலகீனமாகிடும் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகள்லாம் போய் சொன்னாங்க, இஸ்லாம் பாதுகாக்கப்படணும், மதீனா ஷரீஃப் பாதுகாக்கப்படணுங்கிற அடிப்படையில் தான் சொன்னாங்க. சித்திக் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? உமரே ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது வீரமாக இருந்த நீர் எப்போது கோழையாக மாறினீர் அப்படின்னு என்ன பார்த்து கேட்டாங்க. அப்படின்னு நினைச்சாங்க, என்ன பார்த்து கேட்டாங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த இடத்தில் சித்திக் நாயகத்தை தவிர வேறு யார் இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருப்போம். அல்லாஹ் எங்களுக்கு அற்புதமான ஒரு தலைமையை தந்தான் என்று குறிப்பிட்டு காட்டுறான். அதே காலகட்டத்தில் தான் அல் அஸ்வதுல் அனசின்னு ஒருத்தன் தன்னை நபின்னு பிரகடனப்படுத்திட்டு இருந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து கடைசி காலத்திலேயே அவன் சொல்லிட்டான், தன்னை நபின்னு ஒருத்தன் சொன்னான், அல் அஸ்வதுல் அனசின்னு. அது பெரிய வரலாறு. சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பிறகு அவன் பெரிய ஆளாயிட்டான். யாராவது முக்கியமான தலைவர்கள் போயிட்டேன்னு சொன்னால் பின்னால் உள்ளவன் பெரிய ஆளா, அது வரைக்கும் அமைதி அடங்கி கிடப்பான், அதுக்கப்புறம் பெருசாக கிளம்புவானா இல்லையா, அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுக்கு பிறகு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த அல் அஸ்வதுல் அனசி இவன் பெரிய அட்டகாசம் பண்ணான். அவர்களை சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அடக்குனாங்க. அதே போல முசைலிமத்துல் கத்தாப் என்று சொல்லக்கூடிய அவன் ஒருத்தன் தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தினான். அவனும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கடிதம் எழுதினான், நாயகமே நீங்கள் கிராமங்களுக்கெல்லாம் நபி, நான் இப்போ சிட்டிகளுக்கெல்லாம் நான் நபின்னா, துனியாவை ரெண்டாக பிரிச்சுக்கிடுவோம், நீங்கள் அதுக்கு நபியாகிறீங்க, நான் உங்களை அதை மறுக்க மாட்டேன், இதுக்கு நான் நபியாக இருக்கிறேன், இதை நீங்கள் என்ன மறுக்கக்கூடாது, உங்களை நான் ஏற்றுக்கிறேன், என்ன நீங்கள் ஏற்றுக்கிடணும் அப்படின்னு ஒப்பந்தம் நுபுவத்தில் பங்கு போடுறான். அப்போ நான் நீ ஸல்லல்லாஹு பதில் எழுதுனாங்க, நீ ஒரு பச்சை பொய்யன் கத்தாபு, நீ ஒன்று நபின்னு ஏற்றுக்கிட சொல்கிறான் நீ அப்படின்ட்டு. அவன் தனக்கு வகையெல்லாம் வருதுன்னு சொன்னான். அவன் பெரிய அது தனி வரலாறு. தனக்கு வகை வர்றதான் சொல்லி காட்டினான். அல்ஃபீல் மல்ஃபீல் ஒமாதலாக்க மல்ஃபீல் லஹு குர்தூமுன் தவீல் அப்படின்னு பெருசாக என்ன செய்யணும், அல்ஃபீல் அல்காரியாத்து மல்காரியா மாதிரி அல்ஃபீல் மல்ஃபீல் ஒமா அதராக்க மல்ஃபீல் லஹு குர்தூமுன் தவீல் அப்படின்னு பெருசாக அவன் நிறைய கற்பனை பண்ணுவான். அவன் நிறைய கவிதைகள்லாம் எழுதுகிறவன். அவனோட கதையே தனி கதையாக இருக்கிறது. அவன் கடைசி என்ன ஆகிட்டு கேட்டான், அவனுக்கு பின்னால் பல லட்சக்கணக்கான பேர் இணைஞ்சிக்கிட்டான். கொஞ்சம் நஞ்சம் பேர் இல்லை. எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கணும், எவ்வளோ பெரிய சிரமத்தை சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்திருப்பார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். ஆட்சியை அப்படி ஒழுங்குபடுத்தி தந்தாங்க. அது முடிஞ்சது. இதோட இப்படி பல நபி தன்னை நபின்னு சொல்லுவாங்க, பல பேர் வந்தாங்க.
ஒரு பொம்பளை சஜாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை அவ தன்னை நபின்னு சொன்னான். சஜாஹ் என்று சொல்லக்கூடியவா, சஜாஹ் என்று சொல்லக்கூடிய அவ தன்னை நபின்னு சொன்னான். அதோட மாத்திரம் இல்லாமல் அவளை கையில் போட்டுக்கிட்டு இந்த முசைலமா தன்னை நபின்னு சொல்கிறான் இல்லை, அவன் அவளை கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். 2 நபியும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, பொய் நபிகளும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு கூட்டம் பெருசாகிடுச்சு. இப்போ கூட்டம் பெருசாகிடும். அவளுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது, இவளுக்கு பின்னால் அதை விட ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. 2 சேர்ந்து ரொம்ப பெரிய கூட்டம் ஆயிடுச்சு. இப்போ முஸ்லீம்களை எதிர்த்தாங்க. அதிலும் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி முசைலமாவை கொன்றார்கள். எனவே இப்படியெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை சித்திக் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செஞ்சு வச்சாங்க. சங்கைக்குரியவர்களே, நீண்ட வரலாறு, நெடிய வரலாறு. நான் நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டு போக முடியாது. நான் நிறைவுக்கு வருகிறேன். எல்லாவற்றுக்கு மேலாக இந்த குர்ஆன் ஷரீஃப் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கே, இதுக்கு இந்த முறையாக ஏற்பாடு செஞ்சது யார்? சித்திக் அக்பர் நாயகம் தானே. இந்த யமாமா யுத்தத்திலே 70 ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. 70 ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சித்திக் நாயகத்திலிருந்து அமீருல் மோமினீன் ஹலீஃபத் ரசூலில்லா. அப்போ ஆரம்பத்தில் அமீருல் மோமினீன் சொல்கிறது இல்லை, ஹலீஃபத் ரசூலில்லான்னு தான் சொல்கிறது. அதுக்கு பிறகு தான் என்ன செஞ்சாங்க, அமீருல் மோமினிங்கிற பேரை மாற்றப்பட்டது. ஹலீஃபத் ரசூலில்லாங்கிறது ரொம்ப உயர்ந்த பேர் மாதிரி இருக்குது. ரசூலுல்லாவுடைய பிரதிநிதினா பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு. அவங்களுடைய பிரதிநிதியாக இருந்தோம்னா எல்லாம் கரெக்டாக செய்யணுமே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்லாம், அந்த ஹலீஃபாக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா போனவங்களாம் ரொம்ப பயந்துட்டாங்க. ரசூலுல்லாவுடைய பேரோட நம்ம பேரை இணைச்சி பேசுகிறதுக்கு பயப்பட்டாங்க. அதனால் அமீருல் மோமின்களுடைய தலைவர் லீடர்னு இருந்துட்டு போட்டோம், பரவாயில்லை. ஹலீஃபத் ரசூலின்னா ரசூலுல்லாவுடைய பிரதிநிதினா ரொம்ப கரெக்டாக இருக்கணுமே அப்படின்னு அந்த அளவுக்கு தூய்மையாக நினைச்சாங்க. ஹலீஃபத் ரசூலில்லா இப்படி 70 ஹாஃபிதுகள் ஷஹீத் ஆகிட்டாங்களே. இந்த நிலையில் நாம் ஏன் குர்ஆனை முறையாக எழுதி எடுக்கக்கூடாது, ஒழுங்குபடுத்தக்கூடாது, சீர்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லும்போது சித்திக் நாயகம் மறுத்தாங்க. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, அதற்கு உத்தரவு கொடுத்து ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தன்னுடைய தலைமையை அமைத்து குர்ஆனை முழுமையாக ஒரு வடிவில் எழுதப்பட்டது. சரி, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது. அதற்கு பிறகு அவர்கள் தான் என்ன செய்தார்கள், தெளிவாக அதிலிருந்து பல காப்பிகள் எடுத்து பல பகுதிகளுக்கும் அனுப்பி எல்லாரும் கையில் வச்சிருக்கலாம், நீங்கள் அழிச்சு போடணும். ஏன்னா எல்லாரும் தப்பாக எழுதி வச்சுருந்தாங்க. ஏன்னா ஓதுறதை கேட்டுறது எழுதுறது. உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நான் சொல்கிறேன்னு வைங்க, ஒருத்தர் அல்ஹம்துனுக்கு பதிலாக அல்ஹம்துன்னு எழுதியிருப்பார். நான் சொல்கிறதில்ல, அது இவரே தப்பாக என்ன செய்ய உச்சரிச்சிருக்கலாம். இனி அதை பார்த்து அந்த ஈடிச்சாங் காப்பி மாதிரி பல பேர் தப்பாக என்ன செய்ய எழுதி வைக்கிறாங்க. இப்படி பல பேர் தப்பாக எழுதியிருக்கக்கூடிய அந்த குர்ஆனை கையில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் அழிச்சிடணும். நான் இப்போ எழுதியிருக்கக்கூடிய நாங்கள் வழங்கி இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை தான் பிரதி எடுக்கணும் என்று சொல்லி எல்லா பகுதிகளுக்கும் ஒரு காப்பியை சரி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெரும் முயற்சி செய்து எடுத்தான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்தது அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அவர்கள் ஜமாத்துல் ஆஹிர் பிறை முடிவதற்கு 8 நாளைக்கு முன்பாக அவர்கள் வஃபாத்தானாக என்ற செய்தி நம்ம பார்க்க முடியும். முழுவதுக்கு முன்னால் சொன்னாங்க. அவங்க ஒரு சின்ன கொஞ்சம் பொருள்கள்லாம் இருந்தது. இன்னொன்று சொல்லலாமா, ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க இல்லையா, ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உம்மா யாருன்னு கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியார் உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய அடிமை பெண் யார், ஹசனுல் பஸ்ரியுடைய உம்மா. அவங்க தாபி, மதீனாவில் பிறந்தவங்க தான். ஆனால் அவங்க பின்னால் பஸ்ராவுக்கு போனதுனால பஸ்ரின்னு பேர் வந்துட்டு. ஆனால் அசல் என்னது, அவங்க மதீனா ஷரீஃபில் பிறந்தவங்க தான் ஹசனுல் பஸ்ரி நாயகம். அவங்களுடைய வரலாற்றில் பார்த்தா அவங்க என்ன செய்வாங்களாம், மதீனா ஷரீஃபில் சின்ன பிள்ளை துண்டு இருப்பாங்க, ஆள் அழகு. அவங்களுக்கு பேர் வச்சதே அவங்களுடைய அடிமை பெண்ணாக இருந்து பின்னால் உரிமை பெற்றவங்க கல்யாணம் முடித்து என்ன செய்யப்பட்டது, அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு ஒரு 4-5 நாள் பிறந்து 4-5 நாளைக்கு பிறகு பிள்ளையை தூக்கிக்கிட்டு உம்மு சலமா நாய்கிட்ட வர்றாங்க. உம்மு சலமா நாய் கேட்குறாங்க, இதுக்கு பேர் வச்சிட்டியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொம்பளை சொன்னாங்க, அவங்களுடைய அடிமையாக இருந்த அந்த பெண்ணு, இல்லைம்மா உங்கள்கிட்ட தந்து பேர் வைக்கணும்னு வந்தேன், பிள்ளை அழகாக இருக்கே ஹசன்ட்டு பேர் வச்சாங்க. அவங்க தான் பேர் வச்சு உம்மு சலமா நாய். சரி, இவங்க வாப்பா யார் தெரியுமா, அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய அடிமையாக இருந்தவங்க. உம்மா ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா உம்மா செய்தனா உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அடிமையாக இருந்து உரிமை பெற்ற பெண். வாப்பா யாருன்னு கேட்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அடிமையாக இருந்து உரிமை பெற்றவங்க. இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சதை யான்னு கேட்டால் சித்திக் நாயகம் தான். மதீனாவில் அவ்வளோ பெரிய கல்யாணம் நடந்ததே இல்லை. அவ்வளோ அழகான கல்யாணமாக, பெரிய கல்யாணமாக, சிறப்பான கல்யாணமாக நடத்தி வச்சாங்க அப்படின்னு வரலாறு சொல்லும்.
ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவராக வழிகாட்டியாக சித்திகுல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு ஏறக்குறைய 2.5 ஆண்டுகள், சரியாக சொல்கிறதாக இருந்தால் 2 வருடம் 3 மாதம் 12 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அவருடைய ஆட்சி, அவங்க அன்னைக்கே அவங்க வஃபாத்துலேருந்து ஆட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 வருஷம் வசலாசத்தி அஷ்ஹுர் 3 மாதங்கள் வசனத்தை ஆஷரத்து லைலத்தன் 12 நாள், 2 வருஷமும் 3 மாதமும் 12 நாட்களும் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆட்சி செய்திருக்கிறார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இவங்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம். அதான் ஒரு 2.5 வயசு நம்ம சொன்னோம், 2.25 வயசு, 2.25 வயசு தான். இதுதான் அவங்களுடைய வித்தியாசம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆக ஜமாத்துல் ஆஹிர் பிறை 22 அந்த மாதம் முடிவதற்கு 8 நாள் இருக்கும் பொழுது அவர்கள் வஃபாத்தானாங்க. வஃபாத்தான நாள் எந்த கிழமைங்கிறதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. வலிமையான சொல்லின் பிரகாரம் பார்த்தா வெள்ளிக்கிழமைங்கிறது தான் நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. திங்கட்கிழமை என்றும் இருக்கிறது, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என்றும் இருக்கிறது. ஆனாலும் கூட பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லும்போது 22ங்கிறதுல பிரச்சனை இருக்கு. இல்லை, அவங்க 8 நாளைக்கு முன்பாக ஜமாத்துல் ஆஹிர் பிறை முடிவதற்கு 8 நாளைக்கு முன்பாக அவர்கள் வஃபாத்தானார்கள் என்று எனக்கு குறிப்பிடுறாங்க. இதில் ஒன்று அவங்க தன்னுடைய ஆயிஷா மகள்கிட்ட சொன்னாங்க, ஆயிஷா நாயிட்ட, அம்மா என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் போல் இந்த பொருட்களை இருக்குது, இதை நீங்கள் இப்படி பங்கு வச்சுக்கோங்க, அப்படி பங்கு வச்சுங்க, இப்படி வச்சுங்க, நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி உன்னோட இருக்கக்கூடிய 2 சகோதரிகளுக்கும் 3 சகோதரிகளுக்கும் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 சகோதரிகளுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. 3 சகோதரி எங்கே இருக்கிறாங்க, நமக்கு 2 சகோதரி தானே இருக்குது. பங்கு வைக்க சொல்கிறாலே தன்னுடைய இதுகளை சரி, ஆம்பளை பிள்ளைகளை சொல்லும்போது கரெக்டாக சொல்லிட்டாங்க இத்தனை பிள்ளைண்டு. பொம்பளை பிள்ளைகளை சொல்லும் பொழுது ஆயிஷா நாயி, அஸ்மா நாயி, இன்னொரு பொம்பளை பிள்ளை, நாளை 2-3 கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. யார், சித்திக் நாயகம், அதில் இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. இன்னொரு பிள்ளைய பேரை சொல்கிறாங்க, இன்னொரு பிள்ளை என்ன ஒரு கூட ஒரு பொம்பளை பிள்ளை பேரை சொல்கிறாங்களே, இங்கே ஒரு பொம்பளை பிள்ளை யார் இருக்கிறா அப்படின்னு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆயிஷா நாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதில் அவங்க சொன்னது ஹாரிஜா அப்படிங்கிற ஒரு பொம்பளை பிள்ளை எப்போ பிறக்குது அப்படின்னு கேட்டால் சித்திக் நாயகத்தினுடைய வஃபாத்துக்கு பிறகு அவங்க குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. அவங்க வயிற்றில் இருக்கிறாங்க, ஆனால் வயிற்றில் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அவங்க குழந்தை உண்டாயிருக்கிறாங்கிறது யாருக்கு என்ன செய்ய தெரியாது. வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆகிறதுக்கு முன்பாக சொல்கிறாங்க ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டாங்க. இது சித்திக் நாயகத்தினுடைய கராமாத்தில் எழுதுகிறாங்க. அவங்களுடைய கராமாத்துகள் உள்ளது, தனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இன்னொரு பொம்பளை பிள்ளை பிறக்க போகுது அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க, அவங்களோட வஃபாத்துக்கு முன்பாகவே சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய மனைவியார் குழந்தை உண்டாயிருக்கிறாங்கிறது அவங்க மனைவிக்கே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. அப்போ அந்த சொத்துக்கெல்லாம் அதற்கு தகுந்தவாறு பங்கு வைக்கப்பட்டது என்பதை பார்க்க முடிகிறது. அற்புதமான, ஆச்சரியமான, அழகான ஒரு ஆட்சியை அவர்கள் அமைத்து தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. மக்கா, மதீனா, தாயிஃபை தவிர மற்ற எல்லா ஊர்களும் குழம்பிடுச்சு. குழம்பாத ஊர்னு எடுத்துக்கிட்டு தான் மக்காவும் மதீனாவும் தாயிஃபும் தான். மற்ற எல்லா பகுதிகளிலும் இப்போ குழப்பம் வந்துடுச்சு. ஃபித்னாக்கள் பெருசாக கிளம்பிடுச்சு. எல்லா ஊர்லேயும் முஸ்லீம்கள் இருந்தாங்க, ஈமானில் உறுதியாக உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் மாறிப்போனவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இஸ்லாத்தை பாதுகாத்து, மதீனா ஷரீஃபை பாதுகாத்து, அந்த தீனை அடுத்த சந்ததிகளை கொண்டு என்ன செஞ்சாங்க, ஒப்படைத்தவர்கள் தான் சீனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான். அவருடைய வஃபாத்துங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அலிநாயகன் சொல்கிறாங்க, தன்னுடைய வஃபாத்தை முன்பாகவே தெரிந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் அப்படின்னு அலிநாயகன் சொல்கிறாங்க. எப்போ தான் வஃபாத்தவங்கிற அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க தன்னுடைய வஃபாத்தை முன்பாகவே என்ன செஞ்சிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. தனக்கு பிறகு உதுமான் ரலியல்லாஹு தான் அவங்களை அழைச்சி சொன்னாங்க, நான் ஒரு சொல்கிறேன், அந்த கடிதத்தை எழுதுங்கன்னு உடனே சொல்லி கடிதத்தை சொல்கிறாங்க. மக்கள் மத்தியில் இதை வாசிக்கணும், இந்த கடிதத்தை நீங்கள் எழுதுங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டால் அது பிறகு நடந்துக்கிட்டோம். ஏன்னா எனக்கு பிறகு யார் ஹலீஃபாவாக வர்றது, அமீருல் மோமினா கலீஃபத் ரசூலுல்லாஹ் தான் அப்போ இருந்தது. அமீருல் மோமினா யார் வர்றது அப்படிங்கிறத அவங்க எனக்கு கடிதத்தில் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. மயக்கமாயிட்டாங்க. இப்படி 2-3 தடவை மயக்கமாயிட்டாங்க. உதுமான் ரலியல்லாஹு தான் நினச்சிட்டாங்க, உமர்ண்டே எழுதிட்டாங்க, கடிதத்தில் எழுதுறாங்க. அப்போ அவர் சொல்ல இல்லை, மயக்கமாயிட்டாங்க. 2-3 தடவை என்னொன்னே அவங்க நினச்சிட்டாங்க உமர் ரலியல்லாஹு தான் உதுமான்றது. பாருங்கள், அப்போ சஹாபிகள்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ தூய்மையாக இருந்திருக்கிறாங்க. தம்பேர் எழுதலாமா இல்லையா? இந்த காலத்தில் இருந்தவன் முதலமைச்சர் பதவியை பிடிக்கிறதுக்கு என்ன கூத்துலாம் நடக்குது. யாருக்கு எங்கே விழுந்தாலும் பரவாயில்லைன்னு என்னமோ செஞ்சுட்டு கிடக்கிறான்.
ஆனால் அவங்க கடைசியில் அக்பர் மயக்கம் தெளிஞ்சதுக்கு பிறகு வாசிங்களேன் அப்படின்னாங்க. வாசித்தாங்க. தான் எழுதுன்னு சேர்த்து வாசித்தாங்க. சுபஹான் அல்லாஹ், என்னுடைய கல்பில் இருந்ததை அல்லாஹ் உங்கள் கல்பில் போட்டுட்டான் அப்படின்னாங்க. அப்புறம் வஃபாத்தானதுக்கு பிறகு வாசிக்கப்பட்ட சமயத்தில் எல்லா மக்களும் ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை விளங்குகிறோம். அவங்க சொன்னாங்க, நான் வஃபாத்தானதுக்கு பிறகு என்னை யார் குளிப்பாட்டணும் கொள்ளணுங்கிறத எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்னுடைய ஜனாசாவை தூக்கிக்கிட்டு போய் ரவுலாவுடைய வாசலில் கொண்டு வந்து வச்சிருங்க. ரவுலாவுடைய வாசலில் கொண்டு வந்து நீங்கள் வச்சிடணும். அப்படி நீங்கள் வைத்ததற்கு பிறகு எனக்கு அனுமதி கிடைத்தால், ரவுலாவிலிருந்து அனுமதி கிடைத்தால் என்னை ரவுலாவில் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் அடைக்கிறங்க, இல்லைன்னா ஜன்னத்துல் பக்கீல் அடைக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜனாசாவை கொண்டு போய் என்ன செய்யப்பட்டது? இது பெரிய வரலாறு. நம்ம கடைசியாக சுருக்கமாக சொல்கிறோம். ஜனாசாவை கொண்டு வந்து அவங்களுடைய அந்த ஸல்லல்லாஹு ரவுலாவின் முபாரக்குக்கு முன்னால் வாசலில் வச்சாச்சு. உள்ளிருந்து சப்தம் வருது, ஹபீபை ஹபீபோடு சேர்த்து வையுங்கள், ஹபீபை ஹபீபோடு சேர்த்து வையுங்கள்னு சத்தம் வந்ததும் அப்படியே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிடும். ஸல்லல்லாஹு குரல் அப்படியே திறந்து கொண்டு வந்து என்ன செய்யப்பட்டது, அடக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த சமூகத்தில் இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களை எடுத்துக்கிட்டால் பெரும்பாலானவங்க அவங்களோட பிள்ளைகளாக தானே இருக்கிறோம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காயல்பட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பெரும்பாலானவர்கள் சித்திக் நாயகத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவங்களுடைய உருஸ் முபாரக்கை கொண்டாடுறது நம்ம மீது தார்மீக கடமை. அது எல்லாரும் இதில் கலந்து கொள்ள வேண்டிய, கண்டிப்பாக கொண்டாட வேண்டியது. ஆனால் இந்த மன்சில் அதை செய்து, குத்துபியா மன்சில் அதை செய்து கொண்டிருக்கிறது. சித்திக் நாயகத்தினுடைய இது இல்லை, துனியாவில் எத்தனை அவுலியாக்க நாதாக்கள் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான தலமாக இந்த மன்சில் திகழ்கிறது. இந்த மன்சிலில் நடைபெறக்கூடிய நினைவு விழாக்களை மாதிரி உலகத்தில் எங்கே நடக்குமான்னு நமக்கு தெரியல. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட எல்லா நாதாக்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா இதை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த மஜ்லிஸை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸை நிறுவிய நிறுவனர் ஷேக் நாயகம் அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் தஆலா மிகுந்த ஆஃபியத்தோடு நீளமாக ஆக்கி வைத்து ஈருலக சௌபாக்கியங்களும் நம் எல்லோருக்கும் கிடைப்பதற்கும், அவர்களுடைய குடும்பம் மேன்மேலும் இந்த சமூகத்திற்கு ஹிதுமத் செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா அருள் பாலிப்பானாக. நம்முடைய நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி ஈருலக பாக்கியங்களையும் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.